ஒரு யந்திரம் நாங்கள் எழுதுகிற யந்திரம் எல்லாம் கைப்பட எழுதுவோம். எந்திரங்கள் பயன் தருதாங்கிறதுக்கு இப்போ பாருங்கள், கோவில் கும்பாபிஷேகத்தில் பிரிண்டட் எந்திரத்தை மார்க்கெட்டில் வாங்கி அதுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதை உருவி தேய்ச்சேன்னு சொல்லி கீழே வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதுக்காக வைக்கக்கூடிய ரத்னங்கள் சொல்கிறது மணிமந்திர ஔஷதம்னே சொல்கிறது. ஔஷதம்ங்கிறது வியாதி சம்மந்தப்பட்ட விஷயம். மணிமந்திரத்தில் பாதரச மணி தான் மெயின். அடுத்தது மந்திரங்கள், அதோட ரத்தனங்கள், நவரத்தனங்கள், மற்ற ரத்தனங்கள், உபரத்தனங்கள் நிறையா பயன்படுத்தியிருக்கோம். இந்த ரத்தனங்களை எல்லாம் பயன்படுத்தி பிரதிஷ்டை பண்ணக்கூடிய முறை நவரத்தனங்கள் இல்லாத இது கிடையாது. இந்த எந்திரங்களை, ஆலயங்களுக்குரிய எந்திரங்களை கைப்பட உங்களுக்கு வாசியோகத்தில் பண்ணது தான். இன்றைக்கி நவபாஷண சிலை இந்த வாசியோகத்தில் பண்ணப்பட்டது தான். அது கொடுக்குற உத்தரவு தான் இது. காலை நேரத்தில் விடிகாலையில் 2:30 மணிலேருந்து அந்த 4:30 மணிக்குள்ளே, நம்ம 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தங்கிறோம். ஆனால் 2:30லேருந்து 4 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தம். அது அந்த நேரத்தில் சில விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த வாசியோகம் கொடுக்குமா.